ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேன் சேனல். இப்போ வந்து நம்ம சிக்கன் ஷாப்போட 1 வீக் இன்கம் எவ்வளோ தான் பார்க்க போகிறோம். இது லாபம் ஓட்டம் பார்த்தீங்கன்னா 3000 வந்துச்சு. இல்லை 3000 லாபம். இது வந்து நான் பண்ண செலவு என்ன பார்த்தீங்கன்னா தீவனத்துக்கு வந்து 500 ஆச்சு. ஞாயிறு திங்கள் 2 நாள் வந்து 200 ஆயிருக்கு. செவ்வாய் புதன் வியாழன் செவ்வாய்க்கிழமை இருந்து கொடுத்து 3 நாள் இருந்திருக்கு. ஏன்னா புதன்கிழமை வந்து கடத்தி தீபம், அதனால் செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டாங்க. அதனால் 2 நாள் கூறி அப்படி சுத்தமாக வியாபாரம் இல்லை, ஈதான் ஓடிட்டு இருந்தேன். வியாழக்கிழமை ஏதோ ஆச்சு, அப்புறம் மிச்சம் இந்த போய் வெள்ளிக்கிழமை ஆச்சு. இப்போ என்னன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு எத்தியமாக வந்து செலவாகுது. அவ்வளோ நான் எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கேன் இந்த பொண்ணியை. நெக்ஸ்ட்டு பெட்ரோல் வந்து ஒரு 500 ஆச்சு. பெட்ரோலுன்னா இங்கே மட்டும் இல்லை, பர்சனலாக நிறைய இடத்துக்கு போகவும் வருவேன். சரி, அதனால் அவ்வளோ ஆயிருக்கு. அப்புறம் கேஸ் ப்ளஸ் கரண்ட் பில் இதெல்லாம் சேர்த்து ஒரு 500 போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு மற்ற எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கம்புக்கு 500, கேஸ் ப்ளஸ் கரண்ட் பில்லுக்கு 500, பெட்ரோலுக்கு மொத்தம் 1500, 3500 பைசா, மிச்சம் 1500 தான் இது. இந்த 1500ல் 2 கிலோ கறி வந்து கடன் போய் சார் ஒன்றும் காசு வரல, அதாவது 460 ரூபா. நெக்ஸ்ட் வந்து 1.5 கிலோ கறிக்கு வந்து 200 மட்டும் பெரியப்பா கொடுத்துட்டு போனார். மிச்சம் மாதம் 145 வரல. இது ரெண்டும் சேர்த்துனா பார்த்தீங்கன்னா 105 வருது. 5 விட்ருங்க. சரி, 505 வருது. 5 விட்ருங்க. மிச்சம் 500 இருக்குது. இப்போ 500 இருக்குங்களா? மொத்த லாபம் பார்த்தீங்கன்னா 1000 தான். இப்படி கார்த்திகை மணி வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இப்போ என்ன இப்போ கடை ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் பக்கம் தான் ஆகுது. கொஞ்சம் போக போகாது அப்படின்னு தெரியும். அந்த கார்த்திகை மாதம் முடிஞ்சது அப்புறம் வியாபாரம் எப்படி இருக்குன்னு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி வாரம் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, எவ்வளோ இன்கம் வருது, என்னென்ன இல்லை நீங்கள் யாருன்னா பொறிக்கிற நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம், எப்படி க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு ஏன்னா டீல்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.